Hello guys, welcome to our channel Tamil Treasure. இன்னைக்கு நம்ம வீடியோல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங்னா என்னன்னா வெல்டிங்கின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை எதை வச்சு வகைப்படுத்துறாங்கன்னா இட் கிளாசிஃபைஸ் அப்பான் த சோர்ஸ் ஆஃப் ஹீட். அப்படின்னா என்னன்னா சோர்ஸ் ஆஃப் ஹீட்னா என்னன்னா இப்போ வெல்டிங் அடிக்கிறதுக்கு தேவையானது ஹீட், வெப்பம், அதுதான் நமக்கு தேவைப்படும். அது இந்த ஹீட் எதுலேருந்து நமக்கு கிடைக்குதோ அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஹீட். அந்த சோர்ஸ் ஆஃப் ஹீட்டை 3 விதமா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா எலக்ட்ரிக் பவர், கேஸ், அப்புறம் அதர் ப்ராசஸ். இப்போ எலக்ட்ரிக் பவர்னா என்னன்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி வெல்டிங் அடிக்கிறாங்கல்ல, அதுதான் எலக்ட்ரிக் பவர். கேஸ்னா இந்த ஃபியூயல் கேஸையும் சப்போர்ட்டிங் கேஸையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதர் ப்ராசஸ்னால் என்னன்னா இப்போ சோர்ஸ் ஆஃப் ஹீட் கரண்ட்ல இருந்தும் இல்லாமல் கேஸ்ல இருந்தும் இல்லாமல் வேறு எது மூலயமா நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் அதர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் பவரில் அதுலேயும் 2 விதமாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங்னா என்னென்னா இப்போ கரண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும். ரெண்டையும் டச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஸ்பார்க் வரும். இதுவே கரெக்டான வோல்டேஜ்லேயும் ஆம்பியர்லேயும் டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேபிளான ஒரு ஆர்க் கிடைக்கும். அந்த ஆர்க்கை வச்சு வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னா என்னென்னா இதில் தான் நீங்கள் அது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும், அதிலிருந்து வெல்டிங் அடிப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங்கை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஆர்க் வெல்டிங்கில் மொத்தம் 13 வகைகள் இருக்குது. அது என்னென்னா ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ஆர் மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், அடுத்தது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங், சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங், கார்பன் ஆர்க் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங், எலக்ட்ரோ கேஸ் வெல்டிங், கார்பன் ஆர்க் வெல்டிங், அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆர்க் வெல்டிங், இந்த மாதிரி 13 வகைகள் இருக்குது. இப்போ அடுத்தது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் 5 வகை இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்று ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், இன்னும் அடுத்தது இருக்குது. இப்போ ஸ்பாட் வெல்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பாட் வெல்டிங்னா என்னென்னா தமிழில் புள்ளி பற்ற வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ 2 பிளேட்டை ஜாயின் பண்ணுறோம்னா அந்த ஜாயின் ஆகிற ஒரு புள்ளியில் மட்டும்தான் இந்த மெட்டல் ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும். அதுதான் ஸ்பாட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சீம் வெல்டிங்னா என்னென்னா இப்போ அங்கே 2 எலக்ட்ராய்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்தால் அந்த எலக்ட்ராய்டு ரோலர் டைப்பில் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பைக்கு பெட்ரோல் டேங்க் அதெல்லாம் வெல்டிங் அடிக்கிறோம்ல, அதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃப்ளாஷ்பட் வெல்டிங், அப்புறம் அப்செட் வெல்டிங். ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்னா என்னென்னா இந்த காப்பர் எலக்ட்ரோடு பிளேட் வடிவில் இருக்கும். அதுக்கு அது நடுவில் வெல்டிங் அடிக்க வேண்டிய 2 பிளேட்டையோ இல்லை வேறு ஏதாவதையோ வெல்டிங் வச்சு வெல்டிங் அடிப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கிரில்லெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த கிரில்லெல்லாம் வெல்டிங் அடிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பட் வெல்டிங்னா என்னென்னா 2 பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்செட் வெல்டிங்கும் அதே மாதிரி தான். அடுத்தது கேஸ் வெல்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ளேம் தேவைப்படும். ஃப்ளேம் எப்படி உருவாகும்னா ஃபியூவல் ப்ளஸ் ஏர் ஆர் O2 ப்ளஸ் ஹீட். O2னா ஆக்சிஜன். இது 3ம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஃப்ளேம் உருவாகும். இந்த 3ல் 1 இல்லைன்னா கூட ஃப்ளேம் உருவாகாது. இப்போ கேஸ் வெல்டிங்கோட வகைகளை பற்றி பார்க்கலாம். இது 5 வகைகள் இருக்குது. என்னென்னா ஆக்சி அசிட்லைன் வெல்டிங், ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங், ஆக்சி எல்பிஜி வெல்டிங், ஏர் அசிட்லைன் வெல்டிங், ஆக்சி கோல் கேஸ் வெல்டிங். இப்போ இதெல்லாம் பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். ஆக்சி அசிட்லைன் வெல்டிங்னா என்னென்னா ஆக்சிஜனையும் அசிட்லைன் கேஸையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சி அசிட்லைன் வெல்டிங். இதோட ஃப்ளேமை நான் அங்கே ரைட்டில் கொடுக்குறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் எவ்வளோனா 3100 சென்டிகிரேட்லேருந்து 3300 சென்டிகிரேட் வரல இருக்கும். அடுத்தது ஆக்சி ஹைட்ரஜன் வெல்டிங்னா என்னென்னா ஆக்சிஜனையும் ஹைட்ரஜன் கேஸையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சி ஹைட்ரஜன் கேஸ் வெல்டிங். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2400 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 2700 டிகிரி சென்டிகிரேட் வரலாம் இருக்கும். அடுத்தது ஆக்சி எல்பிஜி வெல்டிங்னா என்னென்னா ஆக்சிஜனையும் எல்பிஜியும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சி எல்பிஜி வெல்டிங். எல்பிஜினா என்னென்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அது ப்ரொப்பேன் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2700 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 2800 டிகிரி சென்டிகிரேட் வரலாம் இருக்கும். அடுத்தது ஏர் அசிட்லைன் வெல்டிங்னா என்னென்னா சாதாரணமாக காற்று வெளியே இருக்குது இல்லை, அதையும் அசிட்லைன் கேஸையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஏர் அசிட்லைன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம்.
இதோட டெம்பரேச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா 1825 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 1895 டிகிரி சென்டிகிரேட் வரலாம் இருக்கும். அடுத்தது ஆக்ஸி கோல் கேஸ் வெல்டிங். ஆக்ஸி கோல் கேஸ் வெல்டிங்னா ஆக்சிஜனையும் கோல் கேஸையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் ஆக்ஸி கோல் கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 1800 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 2200 டிகிரி சென்டிகிரேட் வரலாம் இருக்கும். அடுத்தது அதர் ப்ராசஸ். அதர் ப்ராசஸ்னால் என்னென்னா முதல்லையே சொன்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்து கரண்ட்லேயும் இல்லாமல் கேஸ்லேயும் இல்லாமல் வேறு எதுலையாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அதர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபோர்ஜ் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங், ஃப்ரிக்ஷன் வெல்டிங், அப்புறம் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங். இப்போ ஃபோர்ஜ் வெல்டிங்னா என்னென்னா இந்த ஜாயின் பண்ண வேண்டிய மெட்டலை பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சுத்தியலை வச்சு அடித்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெர்மிட் வெல்டிங்னா என்னென்னா அலுமினியம் பவுடரையும் அயன் ஆக்சைடையும் பயன்படுத்தி வெல்டிங் அடிக்கிறதுக்கு பேர் தான் தெர்மிட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னா என்னென்னா பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பைப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இன்னொரு பைப் வந்து வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு அதிலிருந்து வர உராய்வுனால ஜாயின் ஆகிறதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங்னா இப்போ பிளேட் வந்து ஸ்டேபிளாக கீழே இருக்கும், அந்த உராய்வை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஒரு டூல் வச்சுருப்பாங்க. அந்த டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், அதுதான் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து நம்ம பேசலாம். ஓகே காய்ஸ், இனிமேல் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.